நாங்களும் அங்கே இது கொடுத்தோம், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். முடிஞ்சா தைரியம் இருந்தா இன்றைக்கு தாவேக அரசு வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இது பட்ஜெட் அப்படின்று சொல்வதை விட முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க ஜால்ரா அடிச்சு ஒரு மிகப்பெரிய புகழுரையை அந்த அமைச்சர் அவர்கள் மரபுக்கு மீறி இந்த செயலெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஏதாவது புதுசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில காவிரியில தான் தண்ணி வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்ல திட்டமும் எந்த விதமான ஒரு புது திட்டமும் இந்த ஆட்சியாளர்கள் அறிவிக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு கடந்த 3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா மேகதாது அணை அந்த பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றம் அமைச்சிருக்கிறாங்க விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழல் போன்றவற்றால் இன்னைக்கு விவசாயிகள் இந்த ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து கடந்த 3 மாதங்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டது யாரு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். எனவே அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற விதமாக இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாகத்தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லணும்னா நேற்றைக்கு மாதிரி தான் இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய எங்களுடைய அரசும் போது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்கள்லாம் பேரை மாற்றி அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்ல உருப்படியா எதுவுமே கிடையாது. குறிப்பா தேர்தல் வாக்குறுதியின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து அவர் கலந்துகிட்டது கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனா அந்த எல்லா இடத்துலயும் இந்த வாக்குறுதியை சொல்லிதான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யல.